வணக்கம் நண்பர்களே. 10ஆம் வகுப்பு இயல் 2 இருக்கக்கூடிய முல்லைப்பாட்டில் இருக்கக்கூடிய இன்டீரியர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. முல்லைப்பாட்டுடைய முதல்ல நூல் குறிப்பு. இந்த முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இது மொத்தம் எத்தனை அடிகளை கொண்டதுன்னா 103 அடிகளை கொண்டது. முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டது. ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடுவதனால் இது முல்லைப்பாட்டு என்று பெயர் பெற்றது. முல்லை நிலத்தை பற்றி இருக்கக்கூடிய முல்லை நில மக்கள், முல்லை நிலத்துடைய சிறப்புகள், முல்லை நில மக்களுடைய பணிகள், முல்லை நில மக்களுடைய தொழில், அவர்களுடைய உணவு, அதை பற்றி பாடுவதனால் இது முல்லைப்பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 10 பாட்டிலே மிக குறைந்த அடிகளை கொண்டது எதுனா இதுதான். மொத்தம் இருக்கக்கூடிய 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட பாடல் எதுன்னு கேட்டால் முல்லைப்பாட்டு தான். இப்போ 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இது மொத்த அடிகளின் எண்ணிக்கை 103. ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல். அடுத்து நப்பூதனார். இந்த முல்லைப்பாட்டை இயற்றியவர் யாருன்னா நப்பூதனார். இவர் தான் முல்லைப்பாட்டை பாடியவர். காவிரி பூம்பட்டினத்து பொன்மணியரது மகன் என்று நப்பூதனாரை பற்றி குறிப்பு கூறுகிறது. காவிரி பூம்பட்டினத்து பொன்மணியரது மகன் என்று நப்பூதனாரை பற்றி குறிப்பு வரையப்படுகிறது. அப்புறம் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இலக்கண குறிப்புகள். மூதூர் பண்புத்தொகை. பண்புத்தொகைன்னா என்ன? மை விகுதி பெற்று வருவது பண்புத்தொகை. மூதூர் முதுமை கூட்டல் ஊர், அதனால இது என்னது? பண்புத்தொகை. அடுத்து வினைத்தொகை. வினைத்தொகைன்னா என்ன? ஒரு செயலானது 3 காலத்திலும் நடைபெற்றால் அது வினைத்தொகை. ஒரு செயலானது 3 காலத்திலும் நடைபெற்றால் அது வினைத்தொகை. உருதுயர், உருகின்ற துயர், ஊரும் துயர். நம்ம ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊரும் காய். எழுகாய், எழுகடல், எழுகின்ற கடல், எழும் கடல். இதைத்தான் என்ன சொல்றோம்? நம்ம வினைத்தொகைன்னு சொல்றோம். அடுத்து கைதொழுது. கைதொழுதுன்னா என்ன? 3ஆம் வேற்றுமை தொகை. கையால் தொழுது. ஐயாள்கு இன்னது கண். அதான் நம்மளுக்கு என்னது? வேற்றுமை தொகைன்னு தெரியும். ஐயாள்கு இன்னது கண். முதலுக்கும் கடைசி வேற்றுமைக்கும் என்னது? உருபு கிடையாது. அப்ப கையை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஐய 2ஆம் வேற்றுமை தொகையாகவும், ஆள் நம்ம 3ஆம் வேற்றுமை தொகையாக எடுத்துக்கிறோம். அப்ப கையால் தொழுது, அதனால இது 3ஆம் வேற்றுமை தொகை. தடக்கை. சால, உரி, நனி, தவ, தட போன்ற வார்த்தைகள் வந்தாலே அது பேர் என்னது? உரிச்சொற்றொடர். அதே மாதிரி முதலெழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக வந்தாலும் அது உரிச்சொற்றொடர். சால, உரி, நனி, தவ போன்ற சொற்கள் வந்தாலே அது பேர் என்னது? உரிச்சொற்றொடர். அடுத்து நன்மொழி. நன்மை கூட்டல் மொழி, அதனால மை விகுதி பெற்று வருவது, அதனால இது பண்புத்தொகை. மா அள். மா என்ன? பெரிய. அள்ளுன்னா அது இரவு. அப்ப பெரிய இரவுன்னு அர்த்தம். பெரிய இரவுன்னு அர்த்தம். அப்ப இது ஓரெழுத்து ஒரு மொழியாக மா இருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்றோம்? இதை நம்ம உரிச்சொற்றொடர்ன்னு சொல்றோம். அதனால உரிச்சொற்றொடர்ன்னு சொல்றோம். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸுக்கு போயிடலாம். முல்லைப்பாட்டு மொத்தம் எத்தனை அடிகளை கொண்டது? முல்லைப்பாட்டு மொத்தம் எத்தனை அடிகளை கொண்டது? முல்லைப்பாட்டு மொத்தம் எத்தனை அடிகளை கொண்டது? 103 அடிகளை கொண்டது. 10 பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் எதுனாலும் முல்லைப்பாட்டு தான். அடுத்து பொருந்தும் விடையை வரிசையை தேர்ந்தெடுத்தெழுதுக. பெரும்பொழுதுன்றது முல்லை நிலத்துக்கு கார்காலம் தான். பெரும்பொழுது கார்காலம், மழைக்காலம். ஏன்னா முல்லை காடு சார்ந்த பகுதியில் மழை அதிகமாக பெய்யும். அதனால கார்காலம் தான் என்னது? மிகப்பெரிய பெரும்பொழுது. சிறுபொழுதுன்றது எதுனா மாலை நேரம் வேகமாவே என்ன செஞ்சிடும்? இருட்டடைஞ்சிரும். அதனால மாலை அங்க என்ன இருக்கும்? ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதான் என்னது? சிறுபொழுது. அதுக்கடுத்து மரம், கொன்றை காயா போன்றவை என்னது? முல்லை நிலத்துக்கான மரம். முல்லை நிலத்துக்கான பூ தெரியும், முல்லை மற்றும் பிடவம். முல்லை நிலத்துக்கான பூ எது? முல்லை மற்றும் பிடவம். அப்ப பெரும்பொழுது, முல்லை நிலத்துக்குரிய பெரும்பொழுது கார்காலம், முல்லை நிலத்துக்குரிய சிறுபொழுது மாலை, முல்லை நிலத்துக்குரிய மரம் கொன்றை காயா, முல்லை நிலத்திற்குரிய பூ முல்லை மற்றும் பிடவம். முல்லைப்பாட்டு நூல் எந்த நூல் வகையை சார்ந்தது? முல்லைப்பாட்டு நூல் எந்த நூல் வகையை சார்ந்தது? 10 பாட்டு. 10 பாட்டிலே மிக குறைந்த அடிகளை கொண்டது. முல்லைத்திரைக்குரிய பூ வகை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். முல்லையும் பிடவமும். பிடவம்ன்றது ஒரு பூ. மேக்சிமம் முல்லை கொடுக்க மாட்டாங்க ஆப்ஷன்ல, பிடவம் தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முல்லைத்திரைக்குரிய பூ எதுனா பிடவம். முல்லைப்பாட்டு எந்த கணக்கு நூல்களில் ஒன்று? 14 மேல்கணக்கு நூல்களில் ஒன்று.
இந்த 14 மேல் கணக்கு நூலை தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், 10 பாட்டு 8 தொகையை நம்ம பிரிச்சிருப்போம். அதான் என்ன சொல்கிறாங்க, முல்லைப்பாட்டு எந்த கணக்கு நூல்களில் ஒன்று 14 மேல் கணக்கு. 10 பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது, முல்லைப்பாட்டு. ஏன்னா மொத்தமே 103 அடிகள் தான். 10 பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது, முல்லைப்பாட்டு. வெறும் 103 அடிகளை கொண்டது. தவறான கூட்டினை தேர்வு செய்க. முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில் ஒன்று. சரி. முல்லைப்பாட்டு 102 அடிகளை கொண்டது. முல்லைப்பாட்டு 102 அடிகள் இல்லை, 103 அடிகள். முல்லைப்பாட்டு 103 அடிகள். அப்போ இதுதான் தவறு. இருந்தாலும் மற்றதையும் பார்த்துருவோம். 10 பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு. சரி. முல்லைத்திணையை பற்றி பாடுவதனால் இது முல்லைப்பாட்டு. இதுவும் சரி. அப்போ தப்பியது. முல்லைப்பாட்டு 102 அடிகளை கொண்டது. அடுத்து பொறுத்துக. நேமி. நேமி என்றால் சங்கு. சங்கத்தை என்ன பண்ணுவோம், நம்ம நேமின்னு சொல்லுவோம். அதாவது வலம்புரி சங்கு. நேமி என்றால் என்ன, வலம்புரி சங்கு. கோடு என்றால் மலை. கோடு என்றால் என்ன, மலை. விரிச்சி என்றால் நற்சொல் கேட்டல், அதாவது சகுனம் கேட்டல். சகுனம், அதாவது நல்ல சொல் கிடைக்க மாட்டதுக்காக அதை தேடி பார்க்கறது பிறகு அது விரிச்சி. அடுத்து கூவல் என்றால் தோல். கூவல் என்றால் தோல். நேமி என்றால் வலம்புரி சங்கு. கோடு என்றால் மலை. விரிச்சி என்றால் நற்சொல். சுவல் என்றால் தோல். வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர். வலம்புரி சங்குகளை பொறித்த கைகளை உடையவர் யாரு, திருமால். முல்லை நிலத்திற்குரிய கடவுள் யாரு, திருமால். அவர் தான் என்னது, வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர். குறுகிய வடிவம் கொண்டு நீர்வார்த்து தந்தவன். குறுகிய வடிவம் கொண்டு நீர்வார்த்து தந்தவன் மாவலி மன்னன். அவன் என்ன பண்றான்னா, தன்னுடைய உருவத்தையே குறுகிக்கிட்டு என்ன பண்றான், நீர்வார்த்து தந்தவன். அவன் யாரு, மாவலி மன்னன். மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து நின்றவர். மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து நின்றவர் திருமால். மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து நின்றவர் திருமால். வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர் திருமால். கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எழிலி. இவ்வடிகளில் மேகம் என்னும் பொருள் தருவது எது, எழிலி. எழிலி என்றால் மேகம். எழிலி என்றால் என்னது, மேகம். எழிலி என்றால் மேகம். எழிலி என்றால் மேகம். கொடுங்கோர் கோவலர். இதில் குறிப்பிடப்படும் கோவலர் யார்? கொடுங்கோர் கோவலர் யாருன்னா இடையர்கள். இடையர்னா யாரு, ஆடு மேய்க்கிறவங்க. முல்லை நிலத்துக்குரிய தொழிலே என்ன, ஆயர் ஆய்ச்சியர் தான் அங்கே இருக்க மக்களே வந்து. ஏன்னா காடுகளில் கால்நடை வளர்ப்பு தான் அவங்களுடைய பணி. அவங்கள தான் என்ன சொல்கிறாங்க, கொடுங்கோர் கோவலர்னு சொல்கிறாங்க. கொடுங்கோல் அதாவது என்னென்னா, அவங்க வந்து இந்த ஆடு மாட்டுக்கெல்லாம் வந்து அந்த இறையை அடுத்து வருவதற்காக ஒரு கோல், ஒரு அருவா மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதான் என்ன சொல்கிறாங்க, கொடுங்கோர் கோவலர்னு சொல்கிறாங்க. முல்லைப்பாட்டு என்னும் நூலை இயற்றியவர் நப்பூதனார். முல்லைப்பாட்டு என்னும் நூலை இயற்றியவர் யாரு, நப்பூதனார். இவர் காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனாருடைய மகன். மலையின் சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை படம் பிடித்து காட்டுவது எது, சங்க இலக்கியங்கள். மலையினுடைய சீற்றத்தை அது இயல்பு வாழ்வில் வந்து இந்த மலை வந்து அளவுக்கு அதிகமாக பெய்யும்போது இயல்பில் வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுத்துதுன்றதை படம் பிடித்து காட்டக்கூடிய இலக்கியம் எதுனா சங்க இலக்கியங்கள். நனந்தலை உலகம் என்பது, நனந்தலை என்பது எதனை குறிக்கிறது, நனந்தலை என்றால் அகன்ற உலகம். அதாவது நனந்தலை உலகம்ன்றது என்னது, அகன்ற உலகம் என்பதை குறிக்கிறது. நனந்தலை உலகம் என்பது அகன்ற உலகம் என்பதை குறிக்கிறது. நறுவி என்பது என்ன, வீ என்பதன் பொருள் என்ன, மலர்கள். அதாவது வீழ்ந்த மலர். மலரவே என்ன சொல்றோம், வீழ்ந்த மலர். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், செம்மல், பூ, மலர், அரும்பு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ வீ என்றால் மலர்களை குறிக்கிறது. அடுத்து மூதூர். முதுமை கூட்டல் ஊர். முதுமை கூட்டல் ஊர். அப்ப பண்பு தொகை. உருதுயர், உருகின்ற துயர், உறும் துயர். 3 காலத்திலும் வருவதால், ஒரு செயல் 3 காலத்திலும் வந்தால் அது வந்து வினைத்தொகை. கைதொழுது, கையால் தொழுது. கைதொழுது, கையால் தொழுது 3ஆம் வேற்றுமை தொகை. தடக்கை, உரி சொற்றொடர். பொறித்த. பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரிக்கும் முறை என்ன, பொறித்த. பொறின்றது அடிச்சொல்லாக வந்துடும். அடுத்து நம்மளுக்கு இத்து சந்தியா வருது. அடுத்து இத்து கூட்டல் ஆ. இத்து கூட்டல் ஆ. இத்து கூட்டல் ஆ. அப்ப பொறி என்பது பகுதி, இத்து சந்தி, இத்து வந்து இடைநிலை, பொறித்த இறந்த கால இடைநிலை, ஆ என்பது பெயரச்ச விகுதி. தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றவர் யார், முதிய பெண்கள். அதாவது விரிச்சி கேட்டுன்றதா நற்சொல். விரிச்சிக்கு நற்சொல் என்ற பெயர் உண்டு. அதை கேட்டு நின்றது யாரு, அந்த ஊரில் இருக்கக்கூடிய முதிய பெண்கள். சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட எது பசியால் வாடிக்கொண்டிருந்தது. சிறுதாம்பு கயிற்றால் கட்டப்பட்ட எது பசியால் வாடிட்டு இருந்துச்சு, அங்க இருக்கக்கூடிய இளங்கன்று.
அங்கே இருக்கக்கூடிய இளங்கன்று என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, பசியால் வாடிக்கொண்டிருந்துச்சு. பசியால் வாடிக்கொண்டிருந்த இளங்கன்றின் வருத்தத்தை கண்டது யாரு, இடைமகள். அதாவது இடைமகள்ன்றது யாரு, ஆய்ச்சி, அதாவது ஆடு மாடு மேய்க்கிறவருடைய மனைவி, அவள் தான் யாரு, இடைமகள். கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உயர்த்தர இன்னே வருகுவர் தாயர் என்று யார் எதனிடம் கூறியது. இந்த இடைமகள் தான் என்ன பண்றான்னா, அம்மா அம்மான்ற அந்த கண்டுகுட்டி கத்தும் பொழுது ஒன்றும் கவலைப்படாத, என்னுடைய கொடுங்கோர் காவலர்கள் பின்னாடி நின்று போ 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 என்று முன்னாடும் போது உன் தாயார் முன்னாடியே வந்துடுவாங்க, நீ இன்னும் பசியினால ரொம்ப கவலைப்படாத, இப்போ வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இடைமகள் இளங்கன்றிடம் கூறியது. நன்னர் நன்மொழி கேட்டனம் யார் யாரிடம் கூறியது, இந்த முதிய பெண்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க தலைவிக்காக விரிச்சு கேட்டு வராங்க, அதாவது நற்சொல் கேட்டு வராங்க. அவங்க போய் தான் கேட்குறாங்க, நாங்கள் போனோம் அங்கே நல்ல நல்ல மொழி கேட்டோம்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறாங்க, முதுபெண்கள் தலைவியிடம் கூறியது. முல்லைப்பாட்டில் இருக்கக்கூடியது நப்பூதனார் இயற்றிய முல்லைப்பாட்டு தான் நம்மளுக்கு இருக்கு. அதில் நம்மளுக்கு இடம்பெற்றுள்ள அடிகள் எதுன்னு பார்த்தா 1-17 முல்லை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த இடமும், இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் எந்நிலத்திற்குரிய உரிப்பொருள்னா முல்லைக்குரிய உரிப்பொருள், அதாவது காத்திருக்குது. கணவர் வேட்டைக்காகவோ அல்லது ஆடு மாடு மேய்ப்பிற்காகவோ போய்விட்டா கணவனுக்காக காத்திருப்பா என்ன சொல்றாங்க, இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். கார்காலத்துக்குரிய மாதங்கள் எது, நம்ம கார்காலம்ன்றதை ஏற்கனவே பார்த்தோம். முல்லைப்பாட்டுக்கு உரிய பெருங்காலம், ஓகேவா, அதாவது கார்காலம். அந்த கார்காலத்திற்குரிய மாதங்கள் எதுனா ஆவணி புரட்டாசி. நப்பூதனாரின் தந்தை யாரு, பொன்மணியனார், காவிரி பூம்பட்டினத்து பொன்மணியனார். பொன்மணியனாருடைய ஊர் எது, காவிரி பூம்பட்டினம். பொன்மணியனாருடைய ஊர் எது, காவிரி பூம்பட்டினம். பாடு இமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது. அதாவது பாடு இமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது. கடல் நீரானது ஆவியாகி மேகமாகிறது தான் என்ன சொல்றது, முல்லைப்பாட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த கடல் நீர் தான் ஆவியாகி மேகமாகி நீரும் மழையாக பொழிகிறதுன்றதை சொல்லுது இந்த முல்லைப்பாட்டு. அதனால தான் பாடியுமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு எனத்துடைய அறிவியல் செய்தியாக இருக்கிறது. இத்துடன் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய இயல் 2 இருக்கக்கூடிய முல்லைப்பாட்டு இருக்கக்கூடிய அனைத்து கொஸ்டின்ஸும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே இதில் கொஸ்டின்ஸ் கேட்பதற்கு வாய்ப்புகளே இல்லை. நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ஸை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.